அந்த பொண்ணு 1வது படிச்சு, 2வது படிச்சு, 5வது படிச்சு, 6வது படிச்சு, 10வது படிச்சு, 12வது படிச்சு, அப்படியே ஒரு காலேஜ் முடிச்சு, யூஜி முடிச்சு, பிஜி முடிச்சு, பிஹெச்டி முடிச்சு நிக்குது கல்யாணத்துக்கு. கல்யாணம் நிக்குதா? கல்யாணத்துக்கு நிக்குது. மாப்பிள்ளை வந்துக்கிறார், 25 பவுன் போடுப்பா அப்படின்றாங்க. இவங்க 25 பவுனுக்கு பதிலா என் பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிச்சு எல்லா சர்டிபிகேட்டையும் லேமினேஷன் போட்டு ஒரு 25 தட்டை வாங்கி 25 தட்டுல சர்டிபிகேட் அடுக்கி இந்தாமா இதான் சீரு அப்படின்னு சொன்னா இந்த கல்யாணத்தை யாரு ஒத்துக்குவோம்? வச்சுக்குமா அந்த கல்யாணத்தை? நடக்குமா? முடியுமா? சும்மா பேசுறாங்க, பேசணும். ஆமா நடுவர் அவர்களே, இவங்க சும்மா கல்வின்னு பேசலாம். நடைமுறை வாழ்க்கை இதுக்கு சாத்தியமா? கையில் 10 பைசா இல்லாமல் ஒரு இடத்துல இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுனால பொருளாதாரம் இல்லாமல் இவங்க வீட்டில் ஒரு குடும்பத்துக்கு ஒரு நிச்சயமாக ஒரு நம்பிக்கை தரக்கூடியது அந்த வீட்டுக்குள்ளார இருக்க பணமும் கையில் இருக்கிற நகையும் தான். அவசரத்துக்கு ஒரு நகை காப்பாற்றுறதை விட கல்வி காப்பாற்றாது. எந்த சர்டிஃபிகேட் வச்சு எதுவும் பண்ணவே முடியாது. அதனால் அந்த குடும்ப அவசர தேவைக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது நிச்சயமாக அந்த பொருளாதாரமே